ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 38வது வசனம். நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கினுடைய புத்திரர், அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு, அறுக்கிறவர்கள் தேவ தூதர்கள். ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியிலே சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவனாகிய கர்த்தர் நிலத்தினுடைய ஊமையை சொல்லும் பொழுது, விதைக்கப்படுகிற ஊமையை அவர் சொல்லுகிற பொழுது, இதோ 3 நிலங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். நல்ல நிலத்தை குறித்து அவர் சொல்லுகிறார், முள்ளுள்ள இடங்களில் உள்ள முள்ளுள்ள நிலத்தை குறித்து சொல்லுகிறார், கற்பாறை உள்ள இடத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். நிலம் என்பது உலகம். அந்த உலகத்திலே விதைக்கப்படுகிற விதை என்பது என்னவென்று சொல்லுகிறார் என்றால், ராஜ்யத்தின் புத்திரர். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். நாம் விதைக்கப்படுகிறோம். இந்த உலகத்தில் தேவ ஜனமே நாம் விதைக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். எப்படிப்பட்ட விதையாக நாம் இருக்கிறோம்? இதோ கனி கொடுக்கிற ஒரு விதையாக நாம் இருக்க வேண்டும். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் யாருடையவர்கள்? பொல்லாங்கனுடையவர்களாய் இருக்கிறார்கள். பொல்லாங்கனுடைய புத்திரர். களைகளாய் நாம் இருக்கக்கூடாது, ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்க வேண்டும். நாம் இதே சுவிசேஷங்களிலே, நாம் மத்தேயுவிலே கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய காரியங்களிலே நாம் பார்க்கும் பொழுது, ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஏன் ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளில் இருக்கிறார்கள்? வேதத்திற்கு சொந்தமான ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பான இருளில் இருக்கிறார்களாம். ஏன் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் களைகளை அவர்கள் நம்புகிறார்கள். இந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத உலகத்தின் ஒத்த வேஷம் தருக்கிறார்கள். இந்த உலகத்திலே நாம் விதைக்கப்படுகிறமே ஒழிய உலகம் நமக்குள் வரக்கூடாது. உலகம் நமக்குள் வரக்கூடாது. கடலுக்குள் மீன் இருக்கிறது, ஆனால் மீன் ஒருபோதும் அந்த கடலினுடைய தன்மையாகிய உப்பை பெற்றுக்கொள்வதில்லை. தாமரை தண்ணீரிலே இருக்கிறது, ஆனாலும் அந்த தண்ணீருக்குள் தாமரை மூழ்கி போவதில்லை. அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே நீங்கள் விதைக்கப்படுகிறது எதற்காக என்றால், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும். உங்கள் நற்கிரியைகளை பார்த்து மற்றவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர வேண்டும். அந்த தேவன் யார் என்று கேட்க வேண்டும். அவர்தான் உண்மையுள்ள தேவன் என்று சொல்லி அவரிடத்தில் வர வேண்டும். ஆனால் இன்றைக்கோ நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பொல்லாங்கனுடைய புத்திரரோடு ஒன்றாக கலந்து கொண்டு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு விலகுகிறோம். தேவ ஜனமே, நம்முடைய நாட்கள் மிகவும் குறுகினதா இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கக்கூடிய நீங்கள் பொல்லாங்கின் புத்திரராய் இருக்கிறீர்களா? விதைக்கப்படுகிற விதையானது இதோ தனக்கு இருக்கிற மேனியை அழித்து கொண்டு அது நல்ல விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல, இதோ இந்த வேளையிலே ராஜ்யத்தின் புத்திரராய் இருக்கக்கூடிய நீங்கள் மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இதோ நிற்கிறவர்களாக, அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக, சுவிசேஷத்தை பரப்புகிறவர்களாக, நற்கிரியைகளை இந்த உலகத்தில் செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுவே ராஜ்யத்தின் புத்திரருடைய வேலை. அதை விட்டுவிட்டு தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு வியாதியையோ சுகவீனத்தையோ பலவீனத்தையோ நீங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் வாருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறது மாத்திரம் அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று விதைக்கப்படுகிற விதையாய் நாங்கள் இருக்கிறோம். அந்த விதை இதோ பலன் கொடுக்கிறதாய், அதை விதைத்த அந்த எஜமானுக்கு பலன் கொடுக்கிறதாய் இருக்க வேண்டும். சுவாமி, நாங்களும் இந்த உலகத்திலே தாயின் கருவறையில் நாங்கள் உருவாகும் முன்பாகவே தெரிந்து கொண்ட உமக்கு நாங்கள் பிரயோஜனமாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க, பொறுப்பிடுங்க நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah.